ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை நாம் தியானிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம் என்று சொல்லுகிறார். விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளதாய் இருக்கிறது. விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளதாய் இருக்கிறது. விவாகம் செய்கிறவர்கள் கிறிஸ்துவை மையமாக வைத்து, அப்போனா விவாகம் பண்ணுகிறவர்கள் கிறிஸ்துவை மையமாக வைத்து விவாகம் பண்ண வேண்டும். அநேக பேர் திருமண காரியத்தில் நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவை முன்வைப்பதில்லை. இது கிறிஸ்துவ குடும்பத்தில் திருமணம் நடக்கிறது, அந்த விவாகம் கனமுள்ளதாக இருக்கிறது. அந்த கனமுள்ள விவாகத்தில் யார் முன்வைக்க வேண்டுமானால் கிறிஸ்துவை முன்வைத்து அந்த திருமண காரியங்கள் நடக்கும்போது அந்த திருமண காரியம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைக்கிறவராய் இருக்கிறார். அநேக குடும்பங்களில் பார்க்கிறோம், கிறிஸ்துவ குடும்பங்கள் உலக பிரகாரமாக திருமண காரியத்தில் கொண்டு வருகிறாங்க, உலக காரியத்தை கொண்டு வருகிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் விவாகத்தை கனமுள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதை நாம் கனப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவை முன்வைத்து அது நடக்கும்போது இந்த திருமண காரியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். திருமணம் செய்தவர்கள் எப்படி வாழ வேண்டும்? அதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். அநேக குடும்பங்கள்லாம் பார்க்கிறோம், பிரச்சனை, திருமணமாகி சில நாட்களில் குடும்பங்களில் பிரச்சனை, டைவர்ஸை நம்ம பார்க்கிறோம். அது எந்த குடும்பத்தில் நடக்கிறதுனா கிறிஸ்துவ குடும்பத்தில் நடக்கிறது. ஆனால் கிறிஸ்துவ குடும்பத்தில் இப்படிப்பட்ட டைவர்ஸ் பிரச்சனை இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், நாம் ஆராதிக்கிற தேவன் குடும்பங்களை நேசிக்கிறார், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். குடும்பங்களில் தேவ பிரசனம் இருக்கிறது. குடும்பத்தை ஒரு குட்டி பரலோகமாய் கர்த்தர் வைக்கிறார். நம்ம குடும்பங்களில் பிரச்சனை இருக்கக்கூடாது. ஏன் பிரச்சனை வருகிறது அப்படின்னா, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாதனால அநேக குடும்பங்களில் பிரச்சனை பார்க்கிறோம். புருஷன் மாறே நீங்கள் மனைவியை கனப்படுத்த வேண்டும், அவங்களுக்கு வேண்டிய கடமைகளை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். அதே போலதான் வேதம் சொல்லுகிறது, மனைவி தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை என்ன செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் தேவன் நம்ம குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் அன்பாய் கேட்கிறேன், தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் பரலோகமாய் இருக்கணும். உங்கள் குடும்பத்தை கொண்டுதான் கர்த்தர் அநேக குடும்பங்களை ரட்சிக்க விரும்புகிறார். நம்ம குடும்பத்திலேயே பிரச்சனை இருக்கும்போது எப்படி நம்ம குடும்பத்தை பார்த்து மற்றவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள முடியும்? நம் குடும்பத்தை கொண்டுதான் அநேக பட்டணங்கள் ரட்சிக்கப்பட முடியும், அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்பட முடியும். நம்ம குடும்பத்தில் அந்த தேவ வல்லமை வெளிப்பட வேண்டும். நீங்கள் 2 பேர் ஒருமனப்படும் பொழுது கர்த்தர் அங்கு பிரசன்னராய் இருக்கிறார். நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது வானம் திறக்கப்படுகிறது. குடும்ப வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசியுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்ப வாழ்க்கை செழித்து ஆசீர்வாதமாய் வைக்க தேவன் விரும்புகிறார். God bless you.